கோள்களை காட்டிலும் சனி பயிற்சிக்கு இவ்வளவு முக்கியத்துவம்னா அவர் ஒரு ராசி கட்டத்துல இருந்து இன்னொரு ராசி கட்டத்திற்கு செல்வதற்கே 2.5 ஆண்டு காலமாகும். அதனாலதான் சனி பயிற்சி ஆறாரு அப்படின்றது ஒரு பதற்றம்ன்றது. அது சனினாலே உங்களுக்கு பாப கிரகம் சொல்லுவாங்க. அப்ப சனினாலே எல்லாருமே பயப்படுவாங்க இல்லையா, ஐயோ சனியா வந்துட்டான் அப்படின்ற மாதிரி. இது நம்ம பேச்சு வாக்குலயே கெட்ட வார்த்தையிலேயே நம்ம என்ன சொல்ல சனின்றது மூலையில ஒரு மாதிரி பேசுறது எல்லாமே சனி பகவானை வைத்து தான் நிறைய நம்ம பயன்படுத்தும். சோ அப்ப சனின்றதுனாலே ஒரு கெட்ட விஷயம்ன்ற மாதிரியே எல்லாருமே நினைக்கிறாங்க. ஆனா அவர் ஒரு நல்ல ஒரு புனிதமான ஒரு பகவான் சொல்லுவோம். ஏன்னா சனி பகவான் முக்கியமான ஒரு கோள். என்ன விஷயம்னா ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு காரகத்துவங்கள் இருக்கும். இப்ப சூரியன் ஆத்ம காரகன், சந்திரன் உடல் காரகன் அப்படின்போது உங்களுக்கு வீடு காரு பங்களா எல்லாமே இருக்கும். ஆயுள் இல்லைன்னா யூஸ் இல்லை இல்லையா? அந்த ஆயுள் காரகனே இந்த சனி பகவான் தான். ஸோ அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கிரகம்ன்றது நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு ஜாதகத்தில் சனி பகவான் நல்ல இடத்துல இருக்கணும். இருந்தாலே அதை வைத்து தான் நிறைய பேர் இந்த பலனை சொல்லுவோம். நாங்கள் இந்த ஜாதகம் ஒர்த் ஆகுமா, ஜெயிக்குமா ஜெயிக்காதான்ற சில விஷயம்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சனி ஒரு முக்கியமான ஒரு கிரகம். அதை வைத்து பார்க்கறது. இன்னொரு விஷயம், அந்த நீங்கள் சொன்னபடி பார்க்கும்போது 2025 3 கிரகங்களுக்கு மேற்பட்டு இந்த முறை பயிற்சி ஆகிறாங்க. எப்படின்னா சனி பகவான் இப்போ கும்பத்துலேருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அடுத்தபடியாக அப்படின்னு பார்க்கும்பொழுது குரு பகவானும் மே மாதம் 14ஆவது நாள் பயிற்சி ஆகிறாங்க. ராகு கேதுவும் மே 18ஆவது நாள் எல்லாமே திருக்கணிதப்படி மாறுறாங்க. சரி, அப்படின் பொழுது இந்த சனிக்கு மட்டும் ஏன் முக்கியத்துவம், அந்த 30 வருடங்கள் வாழ்ந்தவனும் இல்லை 30 வருடங்கள் தாழ்ந்தவனும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு ராசிக்காரரும் நிச்சயமாக இந்த 7.5 சனியை சந்திச்சே ஆகணும்வாங்க. நீ என்னதான் சொல்லுவாங்களே ஆட்டம் போடு பார்த்துக்கலாம் அப்படின்வாங்க இல்லையா, அது இந்த 7.5 சனியில தான் உங்களுக்கு நல்லது செய்வாரா கெட்டது செய்வாரான்ற விஷயங்கள்லாம். ஏன்னா சனி பகவான் ஒரு நீதிமான் சொல்லுவாங்க. அதே மாதிரி சனி பகவானுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம். சனி ஈஸ்வர பட்டம் வாங்கினவர் பார்த்தீங்கன்னாலே சனி பகவான் தான். ஸோ இப்படிப்பட்ட அருமையான ஒரு கிரகத்தை நம்ம தப்பாவே நினைக்கக்கூடாது. அடுத்த ஒரு விஷயம், பாப புண்ணியங்களுக்கு அதன்படி தான் அந்த பலன்கள் வரும். அப்படி நீங்க நல்லது செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த 7.5 சனியில பாதிக்கப்பட்ட நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா நிச்சயமா கிடையாது. 7.5 சனியில தான் பெரிய ஆளாவும் ஆயிருக்காங்க. அதே மாதிரி 7.5 சனியில தான் உள்ளேயும் போயிருக்காங்க. ஸோ அப்படின்னும் பொழுது நீங்க நல்லது செஞ்சீங்கன்னா அந்த 7.5 சனியை நல்லது செஞ்சு பெரிய லெவலுக்கு கொண்டு வந்தோம். நிறைய பேருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா 7.5 சனியில தான் நான் வீடு வாங்கினேன்வாங்க, 7.5 சனியில தான் கல்யாணம் நடந்துச்சுன்னுவாங்க. ஏன்னா கண்டிப்பா ஒரு திருமணம்ன்றது ஒரு சொல்லுவாங்க இல்லையா, கால் கட்டு போன இடம் அப்படின்னு போது நிச்சயமாக அவங்களுக்கு திருமணம் ஆகிடும். இது மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் ஒரு பொறுப்பை கொண்டு வரதே ஒரு சனி பகவான் தான். இப்படிப்பட்ட சனி பகவான் இந்த வருஷம் மார்ச் மாதம் 29ஆவது நாள் இரவு 11 மணிக்கு மாறுறாருங்க. அதுவும் கும்பத்துல இருந்து மீன ராசிக்கு மாறும்பொழுது மீன ராசிக்காரங்களுக்கு ஜென்ம சனி ஸ்டார்ட் ஆகுதுங்க.